சூர்யா, பால் சாப்பிடுங்க. வேண்டாம், அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். மணி 12 ஆகுது. இனி எப்போ? நீங்க மத்தியானம் வீட்டில் சாப்பிடல, ஆஃபீஸ்லயும் சாப்பிடல, நைட் டின்னர் வேணான்னு சொல்லிட்டீங்க. என்ன ஆச்சு? நான் பண்றது தப்பா ரைட்டான்னு தெரியல. திவ்யாவை நினைச்சிட்டு இருக்கீங்களா? அபி நிலைமை நாளுக்கு நாள் மோசமாயிட்டே இருக்கு. இந்த பூஜை நடந்து முடிஞ்சா திவ்யா அபி இல்லாம போச்சுன்னா அபி என்ன ஆவான்னு யூகிக்க முடியல. அதனால பூஜையை அவாய்ட் பண்ண போறீங்களா? முடியாது. சிவையா மாமா முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அபிக்காக கேட்டேன், பூஜை வேண்டான்னு சொல்லி பார்த்தேன். மறுத்துட்டு ரொம்ப கோவப்பட்டாரு. நியாயம்தான் சூர்யா. திவ்யாக்கு பண்ற பூஜையை நிறுத்தாதீங்க. இப்ப அதுதான் திவ்யாக்கு நல்லது. அது அவ ஆத்மாக்கு செய்யற மரியாதை. உண்மைதான். ஆனா அபிக்கு அது புரியல. என்னால புரிய வைக்கவும் முடியல. பேசி பேசி நொந்துட்டேன். அபி தன் எண்ணத்தை மாத்திக்கிறதா இல்ல. சூர்யா, ஒரு யோசனை சொல்லலாமா? என்ன சொல்லு. நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. நீ தப்பா எதுவும் சொல்ல மாட்டேன், சொல்லு. சிவையா அப்பா பூஜைய கேன்சல் பண்ணிடுங்க. ரேகா, என்ன? பொறுமையா நான் சொல்றத கேளுங்க. அபி கிட்ட தெளிவா சொல்லுங்க. உனக்காக நான் பூஜையை கேன்சல் பண்ணிட்டேன்னு சொல்லுங்க. சிவையா அப்பா கோவப்படுவாரு, அவரை அப்புறம் சரி பண்ணிக்கலாம். ஆனா நீங்களும் நானும் மட்டும் திவ்யாவோட நினைவு நாள் அன்னைக்கு ராத்திரி யார் கண்ணிலையும் படாம பூஜை பண்றோம். சிவையா அப்பா சொன்ன அதே பூஜை, திவ்யாவிய சாந்தப்படுத்துற அதே பூஜை. ஆனா அப்பா சொன்ன சாமியாருக்கு பதிலா தீனாக்கு தெரிஞ்ச சாமியார் அந்த பூஜையை நடத்துவாரு. என்ன சொல்ற? ஆமா சூர்யா, 2 பூஜையும் ஒண்ணுதான். நீங்க அபி பார்வையில பூஜையை கேன்சல் பண்ணிடுங்க. நாம தனியா திவ்யாவை அரெஸ்ட் பண்ணி. அரெஸ்ட்? அது அரெஸ்ட்னா ஆத்மாவை சாந்தி அடைய வைக்கிறது. நீ சொல்ற சாமியார் யாரு? பேரு ருத்ரன், பாரம்பரியமான ஆளு. தீனா சொன்னா. சரி, நான் வேணா மாமா கிட்ட ஒரு வார்த்தை சொல்றேனே. ஐயோ, என்ன சூர்யா நீங்க வம்ப தேடி போய் விலைக்கு வாங்குறீங்க? அவருக்கு தெரியாம தான் இதை பண்ணணும்.